ஓம் நம சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்து கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரியலாம், ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். என்னை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமா இருந்தாலும் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்து கொள்கிறேன். மதுரையில் பிறந்த நான். பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் நாகராஜன். தகப்பனார் துணை ஆட்சியர், டெபுட்டி கலெக்டர். அவர்கள் என்னை படித்து வளர்த்து வரும் பொழுது பிஆர்க் என்கிற ஒரு கட்டடக்கலை நிபுணராக படித்து அதற்கு பிறகு எம்ஆர்க் என்ற மாஸ்டர் டிகிரி படித்து முடித்துவிட்டு பிஹெச்டி என்கிற ஆராய்ச்சி பட்டம் பண்ணி கல்லூரியிலே பேராசிரியர் பதவியில் இருந்து ஒரு 18 வருடங்கள் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறவில்லை, ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு துறவரம் தரித்து இப்பொழுது திருவண்ணாமலையில் கடந்த 5 வருடங்களாக சந்நியாசம் தரித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மக்களை சந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு மாணவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த தருவாயிலே இந்த அறிமுகத்தை வைத்தவாறு மாணவர்களாகிய உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். மாணவர்கள், இளைஞர்களே, நீங்கள் என் உயிர் என்று சொல்வதற்கான காரணம் நான் பேராசிரியராக இருந்தது. நீங்கள் ஒரு விவசாய நிலம் என்று நான் சொல்வேன். அது ஒரு விளை நிலம். அந்த விளை நிலத்திலே ஒரு விதையை சரியான முறையிலே கரெக்டா விதைச்சிட்டோம்னா அது நிச்சயமாக வளர்ந்து முளைத்து ஒரு மரமாக தரித்து வந்து நிற்கும். அந்த மரம் அந்த விளை நிலத்திற்கும் பிரயோஜனமாக, அது மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக, அடுத்த தலைமுறைக்கும் எதிர்காலத்திற்கும் பிரயோஜனமாக அந்த மரம் நிற்கும் என்பதனால் நான் இந்த மாணவர்களிடம் இளைஞர்களிடம் என்ன பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது இறைவன் என் கையிலே ஒரு 10 விதைகளை கொடுத்து இதை இந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய அந்த விளை நிலத்திலே, விளை நிலம் என்பது உங்களுடைய மனது, அதிலே விதைத்து விட்டு வா என்று இறைவன் சொன்னது போல் இப்பொழுது அந்த 10 விதைகளை கைகளிலே சுமந்து கொண்டு நான் நிற்கிறேன். இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் விதைக்க இருக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து அந்த விதைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது என்னுடைய ரெக்வெஸ்ட். முதல் விதை நேர்மை. நான் எப்பொழுதுமே இதை நான் பறைசாற்றுவது உண்டு. இது இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக முதல் விதையாக நான் உங்களிடம் சொல்வது இந்த நேர்மை. 46 வயது ஆகிறது எனக்கு. இந்த 46 வயதிலே நான் பல யோக முறைகளை பயிற்சி செய்திருக்கிறேன். ஒரு சில பிரின்சிபிள்ஸோடு வாழ்ந்து பார்த்திருக்கிறேன். இத்தனை கொள்கைகளோடு வாழ்ந்ததற்கு பிறகும் என் மனதிலே தெரிகிறது, நேர்மை என்கிற இந்த ஒரு கொள்கையே போதுமானது. இறைவன் நமக்கு மிகவும் அருகில் வந்து விடுவார் என்பது. நீங்க கோவிலுக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நேர்மை அப்படிங்கிற ஒரு கொள்கையை நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது. உங்களுக்கு மிக அருகிலே இறைவன் வந்து விடுவார். அப்ப நேர்மை இல்லாதவங்களுக்கு பக்கத்துல இறைவன் இருக்க மாட்டாரா, தூரமா போயிடுவாரா என்றால் ஆமாம், என்னுடைய அனுபவத்தில் நான் அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது. இலங்கை ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு கருத்தையும் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். உண்மை பொய் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு பொருளை விற்கிறதுக்காக ஒரு 10 பேர்கிட்ட வர்றார். வந்து வாயை திறந்த பொய், கடன் பொய்யா சொல்லி அந்த பொருளை அந்த 10 பேர்கிட்ட வித்துட்டார். அவர் வித்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த 10 பேரும் வந்து அந்த வியாபாரியை பிடிச்சு, நீ ஏமாத்துனது பரவாயில்ல, அந்த பொருளை நீ வித்தது கூட பரவாயில்ல, நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். அது என்னன்னா, நீ இந்த பொய் சொன்னேல, கடன் பொய் சொன்னேல, அது எப்படி உண்மை மாதிரி சொன்ன? அன்பான மாணவர்களே, இளைஞர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்களேன். இந்த உண்மை மாதிரி பொய் சொன்ன, நீங்க கூட உங்களுடைய பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட, வீட்டுல இருக்கவங்க கிட்ட இந்த வார்த்தையை நீங்க பிரயோகப்படுத்தி இருக்கலாம். பொய்ய உண்மை மாதிரி சொல்வது. நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு புலி வந்து ஒரு காட்டுக்குள்ள போகுது, ஒரு ஊருக்குள்ள போகுது. அந்த ஊர்ல போயிட்டு அங்க இருக்கிற ஆடுகளை மாடுகளை எல்லாம் கடிச்சு திங்கலாம்னு போகுது. அந்த ஊருக்கார மக்கள் எல்லாம் அந்த புலியை அடிச்சு விரட்டுறாங்க. இந்த புலி பாக்குது, எப்படி அந்த ஊருக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுவுடைய தோலை எடுத்து தன் மேல் பொத்தி கொண்டு அந்த மூஞ்சி பசு மாதிரி, உடம்பெல்லாம் பசு மாதிரி எப்படி அந்த ஊருக்குள்ள போகுது. மக்கள் அதை ஒண்ணும் சொல்லல, பசுமாடு உள்ள வருதுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. பசுத்தோலை போர்த்திய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புலி அப்படியே ஊருக்குள்ள வந்து ஆடு மாடுகளை எல்லாம் பிச்சு தின்னுட்டு போயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த விஷயம் பசுமாடுகளுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, அவனுடைய ரூபத்துல போக முடியாம நம்ம ரூபத்துல போனாதான் அந்த மக்கள் விடுறாங்கன்னு நம்ம ரூபத்தை போட்டுட்டு போனானா என்று பசுமாடுகளுக்கு தெரிய வந்தால் பசுமாடுகளுக்கு அது பெருமை என்பது போல நான் விஷயத்துக்கு வருகிறேன். இலங்கை ஜெயராஜ் ஐயா சொன்ன விஷயத்திற்கு வருகிறேன். உண்மையை பொய்களை உண்மையை போல சொல்வது. இதை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்களேன்.
பொய்ய பொய் மாதிரி சொல்லலாம்ல, இல்ல வேற எது மாதிரியே சொல்லலாம்ல. பொய்ய ஏன் உண்மை மாதிரி சொல்லணும்? புலி தன் சுயரூபத்தை காட்ட முடியாமல் புலி பசுவுடைய ரூபத்தை காட்டிக் கொண்டு சொல்வது போல, பொய் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட முடியாமல் உண்மை மாதிரியான அந்த ரூபத்துல வருவதுதான் உண்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அன்பான மாணவர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் தொட்டு என் கண்ணிலை வைத்து வணங்கி நமஸ்கரித்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு முதல் விதையை உங்களுடைய மனதிலே தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் நேர்மையாக இருக்க வேண்டும். இது என்னுடைய முதல் விதை. இரண்டாவது விதையை சொல்கிறேன். இந்த சுயநலம் பிறர் நலம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப சுயநலம் தான் சிறந்தது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். பில் கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல அவர் சொல்றார், ஐ வாண்ட் ஆல் மை எம்ப்ளாயிஸ் டு பி செல்ஃபிஷ். என்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கிற அனைத்து ஊழியர்களும் சுயநலவாதிகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு பில் கேட்ஸ் சொல்றார். அவர் சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சுயநலவாதிகளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீ வந்துட்டு உன்னோட வேலையை அப்படியே செஞ்சு முன்னுக்கு வந்துடணும்னு நினைப்ப. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சான்னு சொன்னா அந்த ஆபீஸே உயர்ந்து விடும். அது எனக்கு தான் லாபம் என்று பில்கேட் சொன்னதை பார்த்தவுடன் சுயநலம் ஒரு அற்புதமான ஒரு கொள்கையோ என்று நினைத்து கொண்டு சின்ன வயசுல 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதெல்லாம் நான் அப்படித்தான் இருந்தேன். பள்ளியில் அப்படித்தான் நான் இருந்தேன், சுயநலமாக யாருடனும் பேசாமல். பிறகு வளர்ந்து வரும் பொழுது என்னை மடைமாற்றியது கடவுள். நான் ஒருவேளை இந்த ஆன்மீகத்தை பண்ணிக்கிட்டு சுயநலமாக நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும், நான் மட்டும் முக்தி அடையணும், இந்த சேனல்லாம் ஆரம்பிச்சு இதையெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இருந்த என்னை பிறர் நலம் அப்படின்னு பார்க்க வச்சது பகவான் தான். நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு மரம், அந்த மரத்தோட கிளையில ஒரு கிளி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. பச்சை கிளி, மூக்கு சிவந்த மூக்கு. அந்த கிளிக்கு பக்கத்துல ஒரு காக்கா பறந்து வந்து உட்காருது. அந்த காக்காவை பார்த்தோன்னு அந்த கிளி சொல்லுது, ஏய் அழுக்கு பிடிச்ச காக்காவை கொஞ்சம் தள்ளி உட்காரு, டர்ட்டி காக்கா அப்படின்னு. அந்த காக்கா சொல்லுது, என்னை ஏன் இப்படி ஹர்ட் பண்ற? உன்னை படைச்ச கடவுள் தான் என்னையும் படைச்சிருக்கிறாரு, நான் கருப்பு கலர்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னை டர்ட்டிங்கிற, ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்? இந்த மாதிரிலாம் பேசாத, ரொம்ப பெரிய டயலாக் எல்லாம் பேசாத, என் முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, தள்ளி உட்காரு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? இந்த மாதிரி இந்த காக்காவும் கிளியும் பேசி கொண்டிருக்கிற அந்த தருவாயிலே அந்த பக்கமாக ஒரு வேடன் கடந்து செல்கிறான். அந்த வேடன் அப்படியே பார்த்து அந்த கிளியை பிடிச்சு தன்னோட கூண்டுக்குள்ள போட்டுட்டு நேர வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோன்னா முதல்ல அந்த கிளியை வெளியே எடுத்துட்டு வந்து தன்னுடைய தமிழ் மொழியை சொல்லி கொடுக்கிறான். வணக்கம் சொல்லு அப்படின்னு அந்த கிளி கிட்ட சொல்றான். அம்மா சொல்லு. அந்த கிளி வந்து என்னமோ கீச்சு கீச்சுன்னு சொல்லுது. உடனே இந்த பூண்டு இருக்குல்ல, வெள்ளைப்பூடு, அத வந்துட்டு ஒரு விளக்கேத்தி அந்த விளக்குல அந்த பூண்டை நல்லா சுட்டு அந்த கிளியோட நாக்க நீட்டி நாக்குல சூடு போடுறான். சூடு போட்டோன்னு அந்த கிளி வந்துட்டு கீச்சு கீச்சுன்னு கத்துது, வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல. அன்னைக்குன்னு பார்த்து அம்மாவாசை. அந்த வேடனுடைய மனைவி நிறைய பதார்த்தங்களை சமைத்து ஒரு வாழை இலையில வச்சு அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய இடத்துல மேல இருக்கிற இடத்துல அந்த வாழை இலைய வச்சு காக்கான்னு கத்துறாங்க. நம்ம காக்கா அப்படி பறந்து வந்து அந்த சாப்பாடு பக்கத்துல உட்காருது. அந்த சாப்பாடு கொத்த போறதுக்கு முன்னாடி ஜன்னல் வழியாக உள்ளே அந்த கிளியும் அந்த விளக்கும் அந்த வேடனும் அந்த வேடன் வந்து அந்த கிளிக்கு ஏதோ தமிழ் பாஷை சொல்லி கொடுத்து கொண்டிருப்பதும் அந்த கிளியின் நாக்கில் சூடு போட்டிருக்கிறதை அந்த காக்கா பாக்குது. பார்த்துட்டு அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த காக்கா அந்த சோதை பாக்குது, அந்த கிளிய பாக்குது, அந்த சோத்தை பார்த்து அந்த கிளிய பார்த்து அந்த காக்கா அந்த கிளிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுது, டே அவன் அவன் பாஷையில நீ பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஓ நாக்குல சூடு வைக்கிறான், என்ன ஏன் பாஷையில காக்கான்னு கூப்பிட்டு சோறு வைக்கிறான் அப்படின்னு அந்த காக்கா சொல்லுச்சு. இந்த கதையில 2 மாரல் இருக்குது. ஒண்ணு என்னன்னா, வெளித்தோற்றம் என்பதும் உள்ளுக்குள் இருக்கிற திறமை என்பதும் வேறுபட்டது. இது முதல் மாரல். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிறர் அப்படிங்கிறத உற்று நோக்க வேண்டும். நான் மட்டுமே உயர்ந்தவன், நான் மட்டுமே சுயநலம் என்பது போதும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிறர் நலன். அன்பார்ந்த மாணவர்களே, இளைஞர்களே, அதாவது தன்னை மட்டும் பார்த்து கொள்ளாமல் பிறரையும் பார்க்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம், நீங்கள் வந்துட்டு ஆன்மீகத்துல மேலெழுந்து வரும் பொழுது இந்த பிறர் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த பிறரும் நான் தான் என்பது பின்னால் புரியும், அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். இந்த இரண்டாவது விதையாகிய சுயநலமற்ற பிறர் நலம் தேவை என்கிற விதையை உங்களுடைய விளை நிலத்தில விதைத்தவாறு மூன்றாவது விஷயத்திற்கு வருகிறேன். ஒழுக்கம். எல்கேஜில இருந்து ஒழுக்கம் 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 ஒழுக்கம்னு சொல்லி கொண்டுகிட்டே வர்றாங்க. அறுக்குது இந்த ஆளும் ஒழுக்கம்னு சொல்றான். மூன்றாவது விதையாகிய ஒழுக்கம் அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம், அதாவது ஒழுக்கம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு மேல இருந்து
அப்படியே நான் ஊத்துறேன், அந்த தண்ணி எப்படி சிந்துகிறது. சரியா? ஒரு டம்ளர்ல நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டு மேலிருந்து அப்படியே நான் ஊத்துறேன், அந்த எண்ணெய் ஒழுகுகிறது. நன்றாக கவனியுங்கள். சிந்துகிறது, ஒழுகுகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். தண்ணியை இப்படி கொட்டும் பொழுது அதற்கு இடையிடையே நிச்சயமாக ஓட்டைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, கேப். ஆனால் நீங்க எண்ணெயை ஊத்துனீங்கன்னா அப்படி கம்பி மாதிரி நடுவுல எந்த ஓட்டையும் இல்லாமல் அப்படி சிந்துவதனால் அதற்கு பேர் ஒழுகுது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதை இடைவிடாமல் தொடர்ந்து செய்கிறீர்கள் என்றால் அதற்கு பேர் ஒழுகுதல். அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் ஒரு விஷயத்தை இடைவிடாமல் தொடர்ந்து செய்வது. உடனே என்னுடைய மாணவன் வந்து கேட்கிறான், சார், அப்போ நான் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து நான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதுக்கு பேர் ஒழுக்கமா என்று கேட்கிறான். ஆம், அதற்கு பேரும் ஒழுக்கம் தான். ஆனால் திருவள்ளுவர் அதை இரண்டாக பிரிக்கிறார். நல்லொழுக்கம் என்கிறார், தீயொழுக்கம் என்கிறார். நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீ ஒழுகுகிறாயோ இடைவிடாமல், அது உனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது, எதிர்காலத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. நீ எந்த ஒரு தீய விஷயத்தை செய்கிறாயோ அது உனக்கும் கெடுதலை தந்து, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கெடுதலை தந்து, எதிர்காலத்துக்கும் கெடுதலை தருகிறது என்பதனால் அது தீய ஒழுக்கம். தொடர்ந்து செய்வதனால் செய், ஆனால் அது தீய ஒழுக்கம், இது நல்லொழுக்கம். இப்போ இந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் பார்த்தீங்களா? இதுல இந்த நல்லொழுக்கம் என்கிற இந்த விதையை உங்களுக்கு மூன்றாவது விதையாக உங்களுடைய விளை நிலத்திலே நான் விதைத்தவாறு நான்காவது விதைக்கு நான் வருகிறேன். சரி, இந்த ஒழுக்கம்ன்றதை பார்த்தோம், நேர்மை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரி, அது சுயம். சூழல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு பாத்தீங்களா? நான்காவது விதையாக நான் சொல்வது சூழல். நம்மளுடைய சுற்றுப்புறம், நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்முடைய சுற்றி இருக்கிற சமுதாயம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு அற்புதமான அமிர்தமாக இருந்தால் கூட அதை ஒரு சாக்கடையில் போட்டுவிட்டால் நிச்சயமாக அது கெட்டு போகும். நீங்கள் ஒரு சொக்க தங்கமாக இருந்தால் கூட அது எரிகிற நெருப்பில் நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்றால் அது உருகி அந்த நெருப்போடு கரைந்து போய்விடும், அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதனால் சூழல் மிக முக்கியமானது. ஒருவேளை சூழலை நம்ம திருத்த முடியல அப்படின்னா, அதோட நம்ம கெட்டு போயிருவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் ஒரு தலைவராக மாறி அந்த சூழலையே நீங்கள் மாற்றி அமைப்பதற்கான அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். சூழல் மிக முக்கியமானது. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். 1950 அப்போ வந்துட்டு உங்களுடைய தாத்தா 1950ல ஒரு 15 வயது பையனாக 100% ஒழுக்கமாக இருக்கிறார். இப்போ 2026ல நீங்க ஒரு 15 வயது பையனாக 100% ஒழுக்கத்தோடு இருக்கிறீர்கள். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த இருவரில் மிகச்சிறந்தவர் யார்? 1950ல 15 வயது பையனாக 100% ஒழுக்கத்தில் இருந்த அந்த தாத்தாவா, அல்லது 2026ல 15 வயதுல 100% ஒழுக்கமாக இருக்கிற நீங்களா என்று பார்த்தீர்களானால் 2026ல இருக்கிற நீங்கள் தான் இந்த 2 பேர்லயும் சிறந்தவர். ஏன் தெரியுமா காரணம்? சூழல் இருக்கு தெரியுமா? 1950ல இருந்த சூழல் அது என்னன்னு பார்க்கலாம் தெரியுமா? அந்த சூழல்ல என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்க என்னதான் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. ஒரு டூரிங் பேக்கேஜ் இருந்திருக்கும், தெருக்கூத்து இருந்திருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க கெட்டு போறதுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும்? கள்ளுக்கடை இருந்திருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி பெண்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? அந்த சூழல் ரொம்ப நல்ல சூழலாகத்தான் இருந்தது. கெட்டு போற சமாச்சாரம் 1-2 இருந்தது. ஆனால் 2026ல வந்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், என்ன கூகுள், இன்னும் கெட்ட கெட்ட ஆப்ஸ், மொபைல விடுங்க, வெளியில வந்தீங்கன்னா பப்பு, அது இது சாராய கடை, என்னென்னமோ இருக்கிறதே. இதற்கு மத்தியில ஒருத்தன் 15 வயசுல 100% ஒழுக்கமாக இருக்கிறான் என்றால் அவன் தான் சிறந்தவன் என்பதனால் சூழல் மிக மோசமாக இருக்கிற பட்சத்திலும் ஒருவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்றால் மிக பாராட்டத்தக்க வேண்டியது. ஆனால் சூழல் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். சூழலை சுத்தமாக வைத்துக் கொண்டால் தான் நாமும் சுத்தமாக இருக்க முடியும், உங்களுடன் இருப்பவர்களும் சுத்தமாக இருக்க முடியும். அப்பதான் உங்களுக்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்பதனால் 4வது விதையாகிய இந்த சூழல் உங்களுடைய விளைநிலத்திலே நான் விதைக்கிறேன். 5வது விதை, இன்றைக்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ். இல்லையா? சொல்லுங்க. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் என்ன? ஒரு வாத்தியாராக, இன்னும் சொல்லப்போன மாணவர்களோடு மிக மிக நெருக்கமாக இருந்த அந்த ஒரு இதுல நான் என்னன்னு அலசி பார்க்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் என்ன? முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், இருந்தாலும் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு 2 விஷயம் சொல்றேன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம். முதல் விஷயம் வேகம்.
அந்த வேகத்துக்குள்ள ரெண்டு வேகம் இருக்குது. ஒண்ணு உங்களுடைய பிசிக்கல் வேகம், உடல் சார்ந்த வேகம். இன்னொன்னு உங்களுடைய மனம் சார்ந்த வேகம், மென்டல் வேகம். இந்த பிசிக்கல் வேகம் கூட அதுதான். மெதுவாக நடக்க வேண்டும், மெதுவாக உட்கார வேண்டும், மெதுவாக பேச வேண்டும், உங்களுடைய இயக்கம் மெதுவாக இருக்க வேண்டும். ஆனால் அதுல கூட ஒரு ஒன்னு ரெண்டு விஷயத்தை மன்னித்து விடலாம். அது என்னன்னா, நீங்க ஓட்டப்பந்தயத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆடுறீங்க, வேகமா டான்ஸ் ஆடுறீங்க, இல்ல உங்களோட ஆபீஸ்ல நீங்க சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரியான வேகத்தை மன்னித்து விடலாம். அது தவிர்த்து மீதி இருக்கிற வேகமெல்லாம் இருக்கக்கூடாது. விதிவிலக்குகள் ஒன்னு ரெண்டு இருக்கலாம். ஆனால் மனம் சார்ந்த வேகம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. மனம் சார்ந்த வேகம் எதுலையுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், சின்ன பசங்க, மாணவர்கள் எல்லோருமே மனம் சார்ந்த வேகம், முடிவுகள், நீங்க கோபப்படும் போதெல்லாம் எடுக்கிற முடிவுகள் டாம் டூம்னு தூக்கி போட்டுட்டு, மனம் எப்பொழுதுமே ஸ்லோவா தான் இருக்கணும். இப்போ அந்த வேகம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முதல் பாயிண்ட். உங்கள் வேகத்தை உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ ரெண்டுமே இல்லாம உங்க வேகத்தை குறைங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், அள்ளி அப்புறது. அதாவது உண்மையிலே சொல்லணும்னா, நான் சின்ன பையனா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எத்தனை வேலைகள் பார்த்தேன்னு பார்த்தோம்னா ஒரு 10 வேலைகள் பார்த்திருப்பேன். அதுவே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க 100 வேலை பாக்குறீங்க. நீங்க மொபைல்லயே எக்கச்சக்கமான விஷயங்களை கத்துக்கிறீங்க, அங்க போறீங்க, இங்க வரீங்க, 100 வேலைகளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இது அள்ளி அப்புறது. லட்விக் மியாஸ் வேண்டர் ரோஹே அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்ட். அவர் ஜெர்மனி நாட்டுல பிறந்தவர். அதற்கு பிற்பாடு அவர் அமெரிக்கால போய் செட்டில் ஆனவர். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தார், கட்டடக்கலை வல்லுநராக இருந்தார். அவர் ஒரு கான்செப்டை இந்த உலகத்துக்கு சொல்றாரு. அந்த கான்செப்டுக்கு பேர் என்னன்னா மினிமலிசம். கொஞ்சோண்டு இருந்தா போதுமானது, மினிமலிசம். ஏன் இவ்வளவு அள்ளி எப்படிங்க? இப்போ ஒரு பில்டிங்கான எலிவேஷன் பண்றீங்கன்னா, அந்த எலிவேஷன்ல ஏன் இவ்வளவு டிசைன் பண்றீங்க? ஒரு 2 டிசைன் பண்ணுங்களேன், போதுமானது. ஒரு பொண்ணோட முகத்துல இப்போ மேக்கப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் இவ்வளவு மேக்கப் பண்றீங்க? கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கெல்லாம் அவ்வளவு வேண்டாம். மூஞ்சி கழுவு, நெத்தியில ஒரு குங்குமத்தை எடுத்து இப்படி வட்டமா ஒரே ஒரு பொட்டு மட்டும் வையேன், போதுமானது அப்படின்னு மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்ட அந்த மியாஸ் வேண்டர் ரோஹே அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்ட் அந்த உலகத்துக்கு சொல்கிறார். அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ல அந்த கான்செப்டை பயன்படுத்துறாங்க. அவர் ஒரு கேப்ஷன் ஒண்ணு சொல்றார், லெஸ் இஸ் மோர் அப்படின்னு. லெஸ் இஸ் மோர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சோண்டு என்பதே அதிகம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை இன்னைக்கு நீங்க எனக்கு திருப்பூர்ல தெரிஞ்ச ஒரு பனியன் கம்பெனி முதலாளி அந்த கான்செப்டை வச்சு ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறார். அது இப்போ உலகம் பூரா அந்த ட்ரெஸ் போயிட்டு இருக்குது. அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கம்மியான டிசைன் போதுமானது, கொச்சன்ற டிசைன்ல வேண்டாம் அப்படின்னு. என்னுடைய இந்த இரண்டாவது விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நீங்க நிறைய அள்ளி அப்பிக்கிறது. என்ன தேவையோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு அது மட்டுமே போதுமானது என்று நினைப்பது. உங்களுக்கு இருக்கிற இந்த மன அழுத்தத்துக்கு நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று வேகம், அந்த வேகத்திலே உடல் சார்ந்த வேகம், மனம் சார்ந்த வேகம். இன்னொன்று என்னன்னா, அதிகமாக அள்ளி அப்பிக்கொள்வது. மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நான் கொடுக்கிற 5வது விதையாக உங்கள் விளைநிலத்திலே நான் விதைப்பது. 6வது விதை, மற்றவருடைய வளர்ச்சி. பொதுவாவே நான் உட்பட இப்போ நம்ம வளர்ந்து வர்றோம்னா அது ரொம்ப சந்தோஷமா பிடிக்கும். நம்ம உற்ற நண்பனாக இருந்தால் கூட, இல்ல நம்ம தங்கச்சியா இருந்தா கூட, நம்ம தம்பியா இருந்தா கூட, நம்ம அப்பாவா இருந்தா கூட, வளர்ச்சி என்பது மாற்றானுடைய வளர்ச்சி நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அது 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 மனித இயல்புக்குள்ளேயே இருக்கு, ரத்தத்திலேயே ஊறி இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல நான் விரும்புறேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா டெய்லி அன்னதானம் போடுவார். அந்த துறையை தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட கொடுத்துட்டார். டெய்லி அந்த அரண்மனை வாசல்ல அண்டாவா ஒரு 15 அண்டா வச்சு வகை வகையா சமையல் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் லைன்ல நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ராஜாவை தலையில தூக்கி வச்சுட்டு மக்கள் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கழுகு ஒன்று அந்த ஊரிலே ஒரு பாம்பை கொத்திக்கிட்டு அப்படியே வானத்துல பறந்து போகுது. அந்த பாம்பை அந்த கழுகு 2 கால்களிலும் இறுக்கி பிடித்திருக்கும் பொழுது அந்த பாம்புடைய கழுத்து நெறிப்பட்டு அந்த பாம்புடைய நாகப்பாம்பு அது வாயிலிருந்து அப்படியே விஷத்தை கரெக்டா அது அந்த அன்னதானத்துக்கு மேலே பறந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷம் அப்படியே அந்த அண்டாவில விழ அதை பரிமாறிட்டு இருக்கிறவர் அதை அப்படியே கிளறி அதை அப்படியே ஒரு 100 பேருக்கு அதை பரிமாற அந்த 100 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த செத்து போன விவகாரம் நேர வானத்துல போக, வானத்துல இருக்கிற தேவர்கள் அந்த கேஸ் வந்த உடனே பார்த்துட்டு குழம்பி போயிட்டாங்க. நேர போயிட்டு பகவானை கூப்பிட்டு, பகவானே எங்களுக்கு ஒரு குழப்பம், என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த கர்மாவை, இந்த கொலை பழியை யார் மீது சுமத்துவதுன்னு எங்களுக்கு தெரியல.
இந்த ராஜா தான் அன்னதானம் போட்டாரு, அவர் மீது சுமத்துவதா? இல்லை அது வந்துட்டு அமைச்சர்களுடைய துறை, அவங்க தான் சமைச்சு பரிமாறினாங்க, அவங்க மீது சுமத்துவதா? அல்லது பரிமாறினாங்களே அவங்க மீது சுமத்துவதா? இந்த கழுகு மீது சுமத்துவதா? அதை கக்கிய பாம்பின் மீது சுமத்துவதான்னு சொன்னோன்னா பகவானுக்கே கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. பகவான் சொன்னாரு, கொஞ்சம் இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஒரு ஒரு மாதம் ஆகிறது, அன்னதானமும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்பொழுது என்னை போன்ற சன்னியாசிகள் ஒரு 10 பேர் வந்துட்டு அந்த ஊரை கிராஸ் பண்ணி அப்படியே போறாங்க. அந்த ஊருடைய எல்லையில ஒரு டீ கடை ஒன்று இருக்கு. அந்த டீ கடை பெஞ்சில் ஒரு 4 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த ஊரை அப்படி கிராஸ் பண்ணி போன ஒரு 10 சன்னியாசிகள், பசிக்குது, அந்த டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற அந்த 4 பேர்கிட்ட, ஐயா ரொம்ப பசிக்குது, இந்த ஊர்ல எங்கேயாவது அன்னதானம் கிடைக்குமா என்று கேட்ட பொழுது, அன்னதானமா, அந்த போங்க, அங்க ஒரு ராஜா ஒருத்தன் இருப்பான், அவன் வாசல்ல உட்காந்து போட்டுட்டு இருப்பான், அங்க போய் சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே செத்துப்போங்க, நல்லா செத்துப்போங்க, அவன் விஷமா தான் போடுவான், போய் சாப்பிட்டு செத்துப்போங்க என்று சொன்னவுடன் வானத்தில் இருக்கிற கடவுள் தேவர்களை அழைத்து, இங்கே வாருங்கள். அந்த டீ கடை பெஞ்சில் ஒரு 4 பேர் உட்காந்து இப்ப என்ன பதில் சொன்னாங்க பாத்தீங்களா? நீங்க கேட்டீங்கல்ல, அந்த 100 பேருடைய கொலைப்பழியை யார் மீது போடுவது என்று, இந்த 4 பேர் மீது போடுங்கள் என்று பகவான் கூறுகிறார். கதை முடிகிறது. மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து யார் பொறாமைப்படுகிறார்களோ, அது யாருக்கு பிடிக்கவில்லையோ, அவருக்கு உண்மையிலேயே கடவுள் கர்மாவை தருகிறார், கெட்ட கர்மாவை தருகிறார். இது ஒரு கதைதான், ஆனால் கருத்து மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்பதனால் மற்றவருடைய வளர்ச்சி, பொதுவாகவே நம்மளுடைய ரத்தத்துல இயல்பாகவே வந்துட்டு மற்றவருடைய வளர்ச்சி நமக்கு பிடிக்காது. ஆனால் இதை உங்களுக்கு 6வது விதையாக விதைக்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டு மற்றவருடைய வளர்ச்சிக்கு நீங்களும் வாழுங்கள், மற்றவரையும் வாழ விடுங்கள் என்கிற இந்த விதையை 6வது விதையாக விதைத்து விட்டு, 7வது விதை மிக முக்கியமான விதை, மூதாதையர் மீது வைக்கிற நம்பிக்கை. நான் சின்ன பையனா இருந்தப்போ இந்த இந்த பூனை குறுக்க ஓடுறது, இந்த பள்ளி கத்துதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கவுளி கத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் சிச்சுவஸ், மூட நம்பிக்கை, என்ன பைத்தியக்காரத்தனம் இது, ஓகே சயின்ஸ் அதெல்லாம் ஓகே தான், இல்ல ஆன்மீகத்துல இருக்கிற சயின்ஸ் கூட ஓகே தான், எதுக்கு விளக்கு ஏத்தணும், எதுக்கு சாமி கும்பிடணும், கோவில்ல இருக்கிற விஞ்ஞானம், ஆனால் இதெல்லாம் என்னது மூதாதையர்கள் இதெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க, ஸ்டூபிட் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நான் வளர்ந்து இன்றைக்கு 46 வயது வரும் பொழுது அவர்கள் சொல்லி வைத்த இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளும் இருக்கிற அந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்கிறேன். இப்பொழுது நான் கண்மூடித்தனமாக மூதாதையர்கள் என்னென்னவெல்லாம் சொல்லி வைத்தார்களோ, நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல, எந்த விஷயத்திலும் முட்டாள்கள் அல்ல. நம்ம தான் வந்துட்டு ரொம்ப அதிமேதாவித்தனமாக நாம் இருக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு சின்ன கதையையும் நான் சொல்லி விடுகிறேன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ள ஒரு திருடன் புகுகிறான். நல்லா திருடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு பூரா எண்ணெய் பூசிக்கிறான். கக்கத்துல வந்துட்டு ஒரு சாக்கு பை வச்சுக்கிறான். திருடன் வந்துட்டு ஏன் உடம்புல எண்ணெய் பூசுவாங்கன்னு சொன்னா, அவனை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு மக்கள் வர்றாங்கன்னா வலிக்கிட்டு ஓடிடலாம். கக்கத்துல அந்த பைய வச்சுக்கிட்டு போறான். ஊர்ல யாருமே இல்ல, எல்லா வீடும் பூட்டி கிடக்குது. ஒரு வீட்டுக்குள்ள உடைச்சுக்கிட்டு போறான். உள்ள போனா சும்மா அலுமினிய பாத்திரம், உள்ள ஒரு பணம் இல்ல, நகை இல்ல, எரிச்சல்ல வெளியில வரான். வெளியில இருந்து சரி அடுத்த வீட்டுக்குள்ள போலான்ட்டு போறான். 3வது வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறான், ஒரு வீட்லயுமே ஒண்ணுமே இல்ல. சரி அதை விடுவோம், அந்த மக்கள் தான் எங்க, இந்த வீட்டுல யாரையுமே காணமே அப்படின்ட்டு அப்படியே வர்றான். அந்த ஊருடைய எல்லையிலே ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணன் கோவில் ரொம்ப அழகா தோரணம் போட்டு ஸ்பீக்கர் வச்சு சீரியல் பல்பெல்லாம் வச்சு நல்லா ஜோடிச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு மேடை, அந்த மேடையில ஒரு பாகவதர் உட்காந்து எது பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே உட்காந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த திருடன் அப்படியே வந்தவன், என்னடா இது எல்லாம் இங்க கூடி இருக்கிறாங்க, இந்த ஆள் என்ன பேசுதுன்னு கேட்கும் பொழுது அந்த பாகவதர் சொல்கிறார், அந்த குழந்தை கிருஷ்ணன் அப்படியே ஓடி வருகிறார், துள்ளி வருகிறார். அப்படியே தலையில வந்துட்டு மயில் இறகு அழகாக, கையிலே புல்லாங்குழல், நெத்தியிலே ஒரு தங்க நெத்திச்சுடி, காதிலே ஒரு பவள குண்டு, மார்பிலே வைடூரிய நகை, இடுப்பிலே பவள ஒட்டியானம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல என்னென்ன நகை இருக்கோ அதை உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரமா கிருஷ்ணனோட உடம்புல இருக்கிற நகைகளை அந்த பாகவதர் வர்ணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திருடன் பாக்குறான். ஆகா, என்னடா இது, யாரா அந்த குட்டி பையன், அவன் தாண்டா நமக்கு வேணும். அந்த நிகழ்ச்சி முடிகிறது, மக்கள் எல்லாம் கலைகிறார்கள். அந்த பாகவதற்கு எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடத்திலே 1000 ரூபாய் சன்மானம் கொடுத்து மாட்டு வண்டியிலே அனுப்பிச்சு விடுறாங்க. பாகவதற்கு ரொம்ப குஷி. ஊருக்கு வர்றாரு, மாட்டு வண்டி அவரை இறக்கி விட்டுட்டு திரும்பி போயிடுச்சு. வீட்டுக்குள்ள போறாரு. பூஜை ரூம்ல கிருஷ்ணர் புகைப்படத்துக்கு கீழே அந்த 1000 ரூபாய் வச்சு, கிருஷ்ணா உனக்கு ரொம்ப நன்றி, சின்ன வயசுல இருந்து உன்னை நான் ஊரா போய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உன் பாராயணத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கட்டில தூக்கிக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு வானத்தை பார்த்து அப்படியே மல்லாக்க ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருக்கிறார். கழுத்துல கத்தி. அந்த திருடனை, ஏய் கத்துனா அப்படி கிழிச்சிருவேன். ஐயோ தம்பி, என்ன வேணும் என்ன வேணும், இங்க பாரு, என்ன உனக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த 1000 ரூபாய் தானே வேணும், எடுத்து கொடுத்துறேன், என்னை கொன்றாத. அந்த 1000 ரூபாய் என்னையே வச்சுக்கோ, எனக்கு இப்போ ஒரே ஒரு தகவல் தான் வேணும்.
என்ன தகவல் சீக்கிரம் சொல்லு, நான் சொல்றேன். அந்த பையன் எங்க, அந்த குட்டி பையன் எந்த குட்டி பையன், எனக்கு ஒண்ணும் புரியலையே, யாரு, நான் தனியா தான் இருக்கிறேன். ஏய், நீ மேடையில உட்காந்து ஒரு குட்டி பையனை சொல்லிட்டு இருந்தியே, ஐயோ யார சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. உடம்பு பூரா நகையா சொல்லிட்டு இருந்தே, அந்த யார் அந்த குட்டி பையன், யார சொல்றான் இவன், கிருஷ்ணனைய சொல்றான். ஏன்பா, நான் அந்த மயில் இருக்க புல்லாங்குழலாம் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, அவன் தான் அவன் தான். அடப்பாவி, இவன் என்ன லூஸ் மாதிரி கிருஷ்ணனை கேட்கறான். சரி, அந்த பையனை நீ ஏன் கேட்கிற, அந்த பையனை நான் மீட் பண்ணணும், அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்ற. அடப்பாவி, மூதாதையர்கள் கிருஷ்ணன் வருவான், கடவுள் வருவான், நீ நம்பிக்கையாக இருந்தால் நிச்சயமாக வருவான்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த லூசு இப்படி கேக்குதே. சரி சரி, நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு நீனே இப்படி நேரப்போ அங்க ஒரு பொட்டக்காடு இருக்கும், அதை தாண்டி ஒரு புதர் இருக்கும். நைட்டு கரெக்டா 1 மணிக்கு அந்த அந்த புதருக்கு பக்கத்துல அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுறதுக்கு அந்த குட்டி பையன் வருவான். நீ போய் அந்த பையனை பிடிச்சுக்கோ, என்னையும் நீ தொந்தரவு பண்ணாத. சரி ஓகே, நீ நல்ல தகவல் சொன்ன, நான் போயிட்டு அந்த பையனை நான் மீட் பண்ணிக்கிறேன், நீ மீட் பண்ணிட்டு நான் வரேன். இந்த அந்த அந்த திருடன் போயிடுறான். இந்த பாகவதர் கட்டில தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை பிடிக்கிட்டார். அப்போ அட தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடன் இந்த பொட்டலை கடந்து அந்த புதரை கடந்து போனா, மணி 12:50 ஆயிடுச்சு. ஆஹா, இந்த பையன் வர்ற நேரமாச்சுன்னு உடம்புல மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அந்த புதர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். உடம்பு முழுவதும் கொசு கடிக்குது. காத்துட்டு இருக்கிறான். கரெக்டா மணி 1 ஆகுது. திடீர்னு ஒரு ஒளி வெள்ளம். அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ள அப்படியே ஒரு சின்ன பையன் துள்ளி குதித்து கொண்டு கலகல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஓடி வர்றான். அந்த பாகவதர் சொல்ற மாதிரி அந்த உடம்பு முழுவதும் நகைகள். பார்த்த உடனே இந்த திருடனுக்கு, என்னடா இது, லலிதா ஜுவல்லரி மாதிரி இப்படி அவ்வளவு தங்க நகைகளோட வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அந்த திருடன் அந்த பையன் கிட்ட பண்ண, ஏய் தம்பி, நீ கத்துனன்னு வையன், உனக்கு கொன்னுடுவேன், கத்தக்கூடாது. அண்ணன் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா உன்னை நான் அப்படியே ஒண்ணும் பண்ணாம நான் விட்டுருவேன். என்ன தெரியுமா, அவன் உடம்புல இவ்வளவு நகைகள் இருக்கல, அது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த குழந்தை கிருஷ்ணர் சொல்றாரு, நான் 2 விஷயத்த மட்டும் தரமாட்டேன், மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எந்த 2 விஷயம், இந்த மயில் இறகு, இந்த புல்லாங்குழல். சி, அதை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். அந்த நகைகள் எல்லாம் கலட்டி கொடுத்துடணும்னா கிருஷ்ணர் எல்லா நகையும் கழட்டி கொடுக்குறாரு. ஒரு மூட்டை நிறைஞ்சிடுது. என்ன தம்பி, ரொம்ப சுலபமா காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனோட கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு, டேய் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கடா, நீ ரொம்ப அழகா இருக்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சிட்டு, நான் போயிட்டு வரேன்டா, காரியத்தை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டேன், உன்னை நான் மறுபடியும் நான் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து பாகவதர் கதவை டக் டக் டக்குன்னு தட்டுறாரு. ஐயோ, நீ வந்துட்டியா, நான் போய் சொன்னேன், அந்த பையன்லாம் வரமாட்டான், நான் சும்மா சொன்னேன், உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் சொன்னேன். டேய் டேய் டேய், அதெல்லாம் நான் அந்த பையனை பார்த்துட்டேன்டா. டேய், நீ போய் சொல்ற, இந்த 1000 ரூபாய் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, 1000 ரூபாய் வேண்டாம், இந்த நகையெல்லாம் எடுத்துட்டேன். அந்த கதவுக்கு கீழே இருக்கிற இடுக்குல அந்த நகையை எப்படி தள்ளி விடுறான். இந்த பாகவதர் பார்த்துட்டு, உண்மையிலேயே நகைகளா என்று கதவை திறக்கிறார். அந்த திருடை வந்துட்டு மூட்டை முழுவதும் கொட்டுகிறார். நகையெல்லாம் கொட்டுது. அது கிருஷ்ணன் கழுத்துல என்னென்னலாம் இருந்துச்சுன்னு மேடையில பாகவதர் சொன்னாரோ அந்த நகைகள் எல்லாம் இருக்குது. இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் நகை தர்றேன்னு அந்த திருடன் கொஞ்சம் நகை எடுத்துட்டு மீதி நகையில மூட்டைகளை போட்டுட்டு இப்படின்னு கிளம்ப போறான். அந்த திருடனோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த பாகவதர் தரன்னு அந்த புதருக்கு இழுத்துட்டு போறார். வாடா இங்க அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு, எங்கடா அந்த குட்டி பையன், ஏன்ட்ட நீ போய் சொல்ற அப்படின்னு கேட்டோன்னா, இங்கேதான் இருந்தான், அவனை வர சொல்றான் இந்த குட்டி பையனை அப்படின்னு அந்த பாகவதர் கேட்கிறாரு. என்னடா அவன் வர சொல்றான்னு சொல்லிட்டு அந்த திருடன் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து, ஹலோ குட்டி பையா, உன்னை இந்த ஆள் வரணும்னு சொல்றான், வாயன் வந்து காட்டேன்னு சொன்னோன்னா மறுபடியும் ஒளி வெள்ளம். அப்படியே கிருஷ்ணர் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே வர, இந்த வந்துட்டு அந்த குட்டி பையன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அந்த பாகவதர் கண்ணுக்கு அந்த குட்டி பையன் தெரியல. எங்க வந்திருக்கிறான், நீ என்ன வெற்றி இடத்தை காட்டி குட்டி பையன் சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு அந்த பாகவதர் கேட்கிறாரு. ஏய், இந்த தானே இருக்கிறான், உன் கண்ணுக்கு தெரியலையா, தெரியலையே அப்படின்னு சொன்னா, பாகவதருடைய கையை பிடித்து கொண்டு அந்த கிருஷ்ணனுடைய உடம்பின் மீது வைத்தவுடன் பாகவதற்கு தெரிகிறது, ஏய் உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு உருவம் நிற்கிறதா. மூஞ்சியெல்லாம் தடவி பார்க்கிறார். அந்த மயில் அருகே புல்லாங்குழல் எல்லாத்தையும் தடவி பார்க்கிறார். கிருஷ்ணா, கண்ணீர் விடுகிறார் அந்த பாகவதர். ஏன் நீ என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற, நான் என்ன பாவம் பண்ணேன், இந்த திருட்டு போய் கண்ணுக்கு நீ தெரியறியே அப்படின்னு சொன்னவொன்னா, தயவு செஞ்சு ஒரு முறை எனக்கு காட்சி கொடுத்துருந்தோன்னா கிருஷ்ணர் அப்படியே காட்சி கொடுக்கிறார். கிருஷ்ணா, எல்லாத்தையும் விட்டுரு, நீ ஏன் எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ட்ட, இந்த திருடன் கண்ணுக்கு ஏன் தெரிஞ்ச, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல் என்று சொன்னவுடன் அந்த கிருஷ்ணன் சொன்ன பதில் நம்பிக்கை. அவ்வளவுதான். அன்பான மாணவர்களே, இளைஞர்களே, மூதாதையர்கள் சொல்லி வைத்த விஷயங்களின் மீது இப்பொழுது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. நம்பிக்கை, மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் வாழ்ந்த விஷயம் எல்லாம் பெரிய விஷயம். அவர்கள் செய்த விஷயத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். என்னை நம்பி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அது உங்களுக்கு மிக மிக வளர்ச்சியை தரும் என்பதனால் இந்த 7வது விதையை உங்களுடைய விளை நிலத்துல விதைத்தவாறு 8வது விதைக்கு நான் வருகிறேன். 8வது விதை மறுபடியும் முக்கியமான விதை. அது என்ன தெரியுமா? யூனிக்னஸ், உங்களுடைய தனித்தன்மை.
கிரியேட் யுவர் ஓன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய பாதையை நீயே வடிவமைத்துக் கொள். ஒரு சிலருக்கு கிறுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு தோணும். நண்பர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஏய் என்னடா நீ முட்டாள் மாதிரி சொல்ற அப்படின்னு. ஆனால் அந்த பையன் ஏதோ ஒண்ணு சொல்றான் அப்படிங்கிறத பல ஆண்டு காலம் கழித்து பார்த்தோம்னா அது சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சிருப்பீங்க, அது யாருமே அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அது கிறுக்குத்தனமா அவங்களுக்கு தோணும். ஆனா உங்களுக்கு அது சரியாகப்படும். அது கிறுக்குத்தனமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கடைசியில் அதை நீங்களே தூக்கி போட்டுருவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த கிறுக்குத்தனமான விஷயத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்களே உங்களுடைய பாதையை கிரியேட் யுவர் ஓன் பாத், அந்த பாதையை வடிவமைத்து நீங்களே போய்க்கிட்டே இருங்க. மத்தவங்க யாரும் அந்த பாதையை பின்பற்ற மாட்டாங்க. அது வந்துட்டு மத்தவங்களுக்கு கிறுக்குத்தனமான பாதையாக தெரியும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த பாதை மிகச்சிறந்த பாதையாக தோன்றி உங்களுக்கு கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து அந்த பாதையில் நிற்பார்கள். எனவே இந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறத உங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன கதையை நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். ரஷ்யாவில் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற ஒரு பேரறிஞர், அவர் ஒரு இலக்கியவாதி, ஒரு பெரிய எழுத்தாளர். அவருக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர். ரஷ்யாவையே புரட்டி போட்ட, உலகத்தையே எழுத்தாளர் சமுதாயத்தையே புரட்டி போட்ட ஒரு எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். அவர் சொன்ன ஒரு கதையை நான் சொல்கிறேன். கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த கப்பலுக்குள்ள ஒரு ஃபாதர் ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஃபாதர் அப்படி அந்த கப்பலுடைய மேல் தளத்துக்கு வர்றார். அங்க ஒரு 10-15 பேர் அப்படி கூட்டமா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பக்கத்துல போறார். அங்க ஒரு மீனவன் வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறான். அது என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு பக்கத்துல போய் காது கொடுத்து அந்த ஃபாதர் கேட்கிறாரு. அந்த மீனவன் தூரத்துல இருக்கிற ஒரு தீவை பார்த்து, இந்த தீவுல 3 துறவிகள் வசிக்கிறார்கள். அந்த 3 துறவிகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்க ஏன் இந்த தீவுல இருக்கிறாங்கன்னா, இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள்ல, முக்தி அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அந்த தீவுலயே தங்கிட்டாங்க. அவங்க யாரையுமே சந்திப்பதில்லை, உலகத்துக்கு வருவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே இந்த ஃபாதர் வந்து அந்த 3 துறவிகளையும் சந்திக்கணும்னு நேரம் அந்த கப்பலுடைய கேப்டன் கிட்ட வந்துட்டு, என்னை அந்த தீவுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கப்பல் அந்த தீவுக்கு போகுது. அந்த ஃபாதரை இறக்கி விடுறாங்க. அந்த ஃபாதர் அந்த தீவுக்கு போறார். போன உடனே அந்த 3 துறவிகளும் எதிர்த்தாப்புல வர்றாங்க. வந்த உடனே அந்த 3 துறவிகளும் அந்த ஃபாதர் காலில் வந்து நமஸ்காரம் பண்றாங்க. இந்த ஃபாதர் வந்துட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஐயா, இந்த 3 துறவிகளே ஏதோ கடவுளை அடைய வேண்டும்னு ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்ன பிரார்த்தனை பண்றீங்க சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படின்னு அந்த 3 துறவிகளும் சொல்கிறார்கள். வானத்தில் இருக்கிற கடவுளே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள். அவ்வளவுதான், இதுதான் நாங்க சொல்லுவோம். இதுதான் சொல்லுவீங்களா? இதெல்லாம் பிரார்த்தனை கிடையாது. பிரார்த்தனை உங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் சொல்லித்தரேன் என்று காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரார்த்தனையை எப்படி ஆரம்பிக்கணும்னா, முதல்ல இப்படி ஒரு சிலுவை போட்டுக்கணும். போட்டுட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உங்களுடைய நாமம் வாழ்க, உங்களுடைய ராஜ்யம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரார்த்தனையை அந்த ஃபாதர் இந்த உலகத்துல சர்ச்சில் எல்லாரும் எப்படி சிஸ்டமேட்டிக்கா சொல்லுவாங்களோ, மனப்பாடமா சொல்லுவாங்களோ, அந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுக்கிறார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 100 தடவை சொல்லி கொடுத்துட்டார். அந்த 3 பேருக்கும் ஓரளவு மனப்பாடம் ஆயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த ஃபாதர் வந்துட்டு கப்பல்ல ஏறி இருட்டு போற நேரம் அப்படியே அந்த பயணத்தை தொடர்றாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த ஃபாதர் அப்படியே அந்த தீவை திரும்பி பார்க்கிறார். அந்த தீவுல இருந்து என்னமோ ஒண்ணு அப்படி தண்ணி மேல அப்படியே என்னமோ தன்னை நோக்கி வருவது போல் தோன்றுகிறது. இங்க இருக்கிற எல்லா மாலுமிகளுக்கும் அதை நோக்கி காட்டுகிறார். எல்லாரும் அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்துல வரும்போதுதான் தெரிகிறது, அந்த 3 துறவிகளும் அந்த கடல் மேல அப்படியே நடந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தோன்னு அத்தனை பேருக்குமே ஷாக். கடல் தளத்து மேல ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க, தண்ணி மேல ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 3 துறவிகளும் கப்பலை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. கப்பலை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே, ஐயா ஃபாதர் ஐயா, எங்களுக்கு அந்த அந்த பிரேயர் சொல்லி கொடுத்தீங்களே, அது என்னன்னு மறுபடியும் மறந்து போச்சு, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன்னு சொன்ன உடனே ஃபாதர் அப்படியே மேல் தளத்தில் கப்பல் மீது அமர்ந்தவாறு அந்த 3 துறவிகள் காலில் அப்படியே விழுந்து நமஸ்கரித்து சொல்கிறார், உங்களுக்கு இனிமேல் பிரார்த்தனை தேவையில்லை. உங்களுக்கான தனித்துவமான பிரார்த்தனையை நீங்கள் உருவாக்கி கொண்டு விட்டீர்கள். அதை மேலே இருக்கிற கடவுள் கேட்டே விட்டார், உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்தே விட்டார், எனக்கு தான் கிடைக்கவில்லை அப்படின்னு அந்த ஃபாதர் அந்த கப்பல்ல கிளம்பி போவதோடு அந்த கதை முடிகிறது. உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும், அன்பான மாணவர்களை, இளைஞர்களை, அது கிறுக்குத்தனமாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கீகரிக்கவில்லை என்றாலுமே, கிரியேட் யுவர் ஓன் பாத், உங்களுக்கான பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக மேலே இருக்கிற பிரபஞ்சம் அங்கீகரித்துக் கொள்ளும். அது இன்னைக்கு லேட்னாலும் ஒரு 100 வருஷம் கழிச்சோ 500 வருஷம் கழிச்சோ இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் வரலாறை புரட்டி பார்த்தீர்கள் கூட கூட யார் யாரையெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு இந்த உலகம் அங்கீகரிக்கலையோ,
பிற்பாடு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு ஐயோ இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்குது. இந்த யூனிக்னஸ், தனித்துவம் அப்படிங்கிற அந்த 8வது விதையை உங்கள் விளைநிலத்தில் விதைத்தவாறு 9வது முக்கியமான விதைக்கு நான் வருகிறேன். அது என்னன்னா இந்த வீரம், கோழைத்தனம் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர்களுடைய சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சண்டிகர்த்தனம் காட்டுறது. அப்படியே இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வருகிறேன். இந்த வீரம், கோழை இருக்குல்ல, இந்த வீரத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீரத்திலே உச்சபட்சமான வீரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ யாரோ ஒருத்தன் வந்துட்டு இருட்டுக்கு பயப்படுவது இல்லைன்னு வச்சுப்போமே, ஓகே அது ஒரு வீரம். இதை விட பெரிய வீரம் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாரோ ஒருவன் கூட்டம் கூட்டமாக அடிக்க வருகிறார்கள், அப்படி தைரியம் அணிக்கிறான்னா, ஓகே அதை விட பெரிய வீரனா இருக்கிறான். இதை விட பெரிய வீரன் எவன் பார்க்கலாம். யாரோ ஒருவன் யாருமே பார்க்க முடியாத, பார்த்தோன்னா செத்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான ஹாரிஃபிக் ஒரு பேய் படம், அதை தன்னந்தனியாக தியேட்டர்ல உட்காந்து பாக்குறதுக்கு திராணி உள்ளவனாக உட்காந்து பாக்குறான். அவ்வளவு தைரியமா? இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப அந்த வீரத்திலே உச்சபட்சமான வீரன் யார் அப்படின்னு நம்ம தோண்டி பாக்குறப்ப உச்சபட்சமான வீரன் யார் தெரியுமா? ஒருவனை நீங்கள் பலார்னு அறையும் பொழுது, அவனை அடித்து நொறுக்கும் பொழுது, அவன் கையை வெட்டும் பொழுது, நீ என்ன செய்தாலும் உன்னை நான் திருப்பி எதுவுமே செய்ய மாட்டேன். நீ என் கழுத்தை எறுத்து போட்டாலும் நான் மட்டுமல்ல, என் உடன் இருப்பவர்கள், என் பெத்த மகன், என் மனைவியோ அல்லது என்னுடைய உறவினர்களோ உன்னை எதிர்காலத்தில் எதுவுமே செய்து விட மாட்டார்கள். இது சத்தியம். நீ என்னை என்ன செய்தாலும் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் தான் வீரத்திலே உச்சபட்சமான வீரனாக இருக்கிறான். அதற்கு பெயர் அஹிம்சை. இந்த அஹிம்சை அப்படிங்கிற கான்செப்ட நம்மளுடைய இந்தியாவுக்கு கொடுத்தவர் மகாத்மா காந்தி. ஆங்கிலேயன் என்ன செய்தாலும் நீ திருப்பி எதுவுமே செய்யாதே என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. வீரத்தின் உச்சம் அஹிம்சை. இப்ப கோழைத்தனத்துக்கு வரலாமா? கோழைத்தனத்திலே உச்சபட்சமான கோழைத்தனம் எதுன்னு பார்க்கலாம். தொடை நடுங்கிலேயே உச்சபட்சமான தொடை நடுங்கி. யாரால உச்சபட்சமாக தொடை நடுங்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தன் இருட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறான்னு வச்சுப்போமே, ஓகே அது ஒரு தொடை நடுங்கி. அவனோட பெரிய தொடை நடுங்கி யாருன்னு பார்க்கலாமே. ஊர்ல ஒரு சண்டை, மூட்டை முடிச்சாலும் தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஒருத்தன் ஓடிட்டான்னு வச்சுக்கோமே, அடப்பாவி தொடை நடுங்கி போயில, அதுக்காக வீட்டை விட்டவோட ஓடுவோம். ஓகே தொடை நடுங்கி. இவனோட பெரிய தொடை நடுங்கி யார்? இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோமே. தொடை நடுங்கிலேயே கோழைத்தனத்திலே உச்சபட்சமான கோழைத்தனம் எது தெரியுமா? ஏய் உங்க என்கிட்ட வகுந்துரு வேண்டி. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு நெஞ்ச தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் தெரியுமா? அதுதான் கோழைத்தனத்தின் உச்சபட்சமான கோழைத்தனம். அவன் ஒரு தொடை நடுங்கி. அவனால் சூழ்நிலையை சமாளிக்க தெரியவில்லை. அவன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தான் இந்த அப்படிங்கிறது. அந்த ஆயுதம் இல்லாமல் அவனால் ஒரு நொடி வாழ முடியாது. அந்த ஆயுதத்தை வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட எல்லோரிடமே பிரயோகித்துக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் அது இல்லாமல் அவனால் வாழ முடியாது. தொடை நடுங்கியின் உச்சத்தனம். அன்பான மாணவர்களை, இளைஞர்களை, உங்களிடம் நான் சொல்கிறேன், வீரத்தின் உச்சம் அஹிம்சை, கோழைத்தனத்தின் உச்சம் ரவுடித்தனம் என்கிற இந்த விதை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். இதை 9வது விதையாக விதைத்தவாறு 10வது விதைக்கு வருகிறேன். காதல். இங்கே பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்களை எம்மை மன்னித்து விடுங்கள். ஆசிரியர்களை, பெரியோர்களை எம்மை மன்னித்து விடுங்கள். என்னடா காதல்னு பேசுறானே மாணவர்களிடம். முக்கியமான டாபிக்ங்க. ஒரு தகப்பனார் உள்ளது, ஒரு தாயார் ஒரு குழந்தைய பெத்து எடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு இந்த காதல் விஷயம் மட்டுமல்ல, அதை தாண்டிய பிரைவேட்டான தாம்பத்தியத்துக்கு உட்பட்ட காமம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஒரு தகப்பனாரோ தாயாரோ தன்னுடைய பிள்ளை கிட்ட சின்ன வயசுல இருந்தே மெதுவாக பேசிக்கொண்டே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் விடலை பருவத்துக்கு வரும் பொழுது, 20 வயதுக்கு வரும் பொழுது, உண்மையிலேயே அவனுடைய உடல் சார்ந்த, அவனுடைய உணர்வு சார்ந்த எந்த சந்தேகமா இருந்தாலும் நேரு போய் எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும்னு வருவான். ஆனா ஐயோ இதெல்லாம் நான் பேச மாட்டேன், என் கெத்து, என் பையன்கிட்ட நான் ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் என்று எந்த ஒரு பெற்றோர் தாய் தகப்பன் மெயின்டைன் பண்றீங்களோ, அந்த சந்தேகம் வரும் பொழுது அந்த பையன் வேற யாரையோ நாடி போய் கேட்கிறான் தெரியுமா? அங்குதான் அவன் கெட்டு போவதற்கான கதவு திறக்கப்படுகிறது என்பதனால் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களிடமும் நான் சொல்கிறேன், பசங்க கிட்ட அந்த காதல் பத்தி எல்லாம் பேசணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களிடமும் மாணவர்களிடமும் இந்த காதல் சார்ந்து 10வது விதையாக உங்கள் மனதில் நான் விதைக்க விரும்புவது இது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ சொல்றீங்க தெரியுமா? அதாவது நான் அதற்கு முன்பு நான் ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன், அதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிப்பது மிகச் சுலபம், அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவதுதான் மிக மிக கஷ்டம். ஒரு பொட்டிக்கடையை தொடங்கலாம்னு தொடங்கிடலாம், நாளைக்கே வந்துட்டு வியாபாரம் நல்லா இல்லைன்னு இழுத்து மூடிட்டு வேற வியாபாரத்துக்கு போயிருவோம். அதுல கன்சிஸ்டன்சி கிடையாது.
லாப நஷ்டம் வரும் அப்படிங்கிற அந்த பக்குவம் கிடையாது என்பதனால் அதை மூடிட்டு நம்ம வேற எதுக்கு போயிடுறோம். இது மகா முட்டாள்தனம், பக்குவமின்மை என்பதனால் ஒரு பெண்ணிடம் போயிட்டு நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சொன்ன உடனே அது எத்தனை நாளுக்கு நிற்கிறது? 40 வருடங்களாக இந்த பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீர்கள் என்றால் அதுதான் மிக மிக உச்சத்தில் இருக்கிற காதல் என்பதனால் காதல் என்கிற இந்த விதையையும் உங்களுடைய 10வது விதையாக நான் விதைத்தவாறு இந்த 10 விதைகளையும் கடவுள் கொடுத்த விதைகளாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். சுருக்கமாக ஒரு எபிட்டமைஸ் பண்ணி இந்த 10 விதைகளையும் கடகடன் நான் சொல்லிடுறேன். நேர்மை, பிறர் நலம், ஒழுக்கம், சூழல், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மற்றவர்களுடைய வளர்ச்சி, மூதாதையர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, யூனிக்னஸ் என்கிற உங்களுடைய தனித்துவம், வீரம், கோழைத்தனம் என்கிற அந்த விஷயம், 10வதாக காதல். இந்த 10 விதைகளையும் உங்களுடைய விளைநிலத்திலே விதைத்து விட்டு என் பணி முடிந்தது. இதை வளர்விக்க வேண்டுமா, வளர்விக்க கூடாதா என்பது உங்களுடைய கையிலே இருக்கிறது. நீர் ஊற்ற வேண்டுமா, நீர் ஊற்ற வேண்டாமா? தயவு செய்து இந்த 10 விதைகளையும் பார்த்து பார்த்து கொண்டு வந்து உங்களுடைய நிலத்தில் விதைத்திருக்கிறேன். நீரூற்றங்கள் உங்களுக்கும், சமுதாயத்திற்கும், எதிர்காலத்துக்கும், தலைமுறைக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கட்டும். அன்பார்ந்த மாணவர்களை, இளைஞர்களை, நீடூழி வாழுங்கள். ஓம் நம சிவாய நமக. நன்றி.